अस्सलामुअलैकुम अस्सलामुअलैकुम பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். நாங்கள் மட்டனில் மஞ்சள் தண்ணி வைக்க போகிறோம். பாருங்கள், கறி, மட்டனு, வெங்காயமும் தக்காளி அரைச்சி வச்சுருக்குறோம், தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம், மல்லித்தழை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மல்லிப்பொடி, கரம் மசாலா பொடி, ஜீரகம், மிளகுத்தூள், வரமிளகாத்தூள், தயிர். வாங்க வீடியோக்குள்ள போக பார்க்கலாம். ஆமாம், சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி, சின்ன வெங்காயமும் 100 கிராம் தக்காளி, இது 2 ஸ்பூனு இஞ்சி, 2 ஸ்பூன் பூண்டு, 100 கிராம் சின்ன வெங்காயம், 150 கிராம் தக்காளி அரைச்சி பேஸ்ட் பண்ணிவிட்டோம். ஏன்னா இது தண்ணி குழம்புனால அரைச்சாத்தே நல்லாயிருக்கும். மட்டன் வந்து எலும்பு இல்லாது 300 கிராம். நல்லா வேகும். உப்பு போட்டால் கொஞ்சம் உப்பு பிடிச்சி கறி வேகட்டும். வெங்காயம், இஞ்சி பூண்டு, தக்காளியிலே கொஞ்சம் நேரம் வேகட்டும். மஞ்சத்தூள் போடணும் மெயினாக. சளிக்கு, வாய் புண்ணுக்கு இதெல்லாம் வந்து இதுக்கு நல்லது. கரம் மிளகாத்தூள் சும்மா கொஞ்சம் ஒரு கால் ஸ்பூன் தான் போட்டிருக்கோம். மற்றதெல்லாம் சீரக மிளகாத்தூள், கரம் மசாலா, மல்லித்தூள். எலும்பில்லாது மட்டன், மல்லித்தலை கொஞ்சம், அது நல்லா வெந்த நாடி தயிர், தேங்காய் ஊற்றிக்கணும். நம்ம தயிர் கொஞ்சம் 1 ஸ்பூன் போட்டுனா போதும். இனி நல்லா வேக தேங்காய் ஊற்றி இனி ஊற்றிக்கலாம். ஒரு 5-6 விசில் விட்டு மல்லித்தலை போட்டு இறக்க வேண்டியது. வேறு ஒன்றும் இல்லை, எதுவும் போட வேண்டியது. எல்லாம் வந்து பொடியாக போட்டாச்சு, அரைச்சி போட்டாச்சு. இது தண்ணி குழம்பு, கறியிலே தண்ணி குழம்பு நல்லா இருக்கும். தொட்டுக்கிறதுக்கு ஊறுகாய் இருந்தாலே போதும். மஞ்சள் தண்ணி, மட்டன் தண்ணி குழம்பு இது. நல்லா வெந்துக்குச்சு. ஒரு 7-8 விசில் வச்சோம், நல்லா வெந்துருச்சு. இனி இறக்கலாம். இது வயிற்று புண்ணுக்கு, வாய் புண்ணுக்கு, சளிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் நல்லெண்ணெயை ஊற்றி சாப்பிட்டா இதை விட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நல்லாயிருக்கும். இதே மாதிரி வச்சு நீங்களும் சாப்பிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.